அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த வகுப்பு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற அந்த செய்தி புகாரில் 3456வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இந்த செய்தி சஹீஹான பலமான செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ல தத்தபிஉன்ன சனன மன் கபலக்கும் ஷிப்ரன் பி ஷிப்ரின் வ விராஅன் பி விராயின் ஹத்தா லவ் சலகு ஹுஜ்ர லப்பின் ல சலக்துமுஹு. இந்த வாசகம் அந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு முன்னால் இருந்த முன்னோர்களை பின்பற்றுவீர்கள். அப்படியே சொல்லிட்டு விட்டுருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு முன்னால் இருந்த முன்னோர்களை பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு பின்பற்றுவீர்கள்? அங்குலம் அங்குலமாக பின்பற்றுவீர்கள், முலம் மூலமாக பின்பற்றுவீர்கள். ஒருவேளை அவர்கள் அந்த உடும்பு பொந்துக்குள்ள பூந்தா கூட நீங்கள் போய் பொந்துக்குவீங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி. முன்னோர்களை குறித்து சொல்லும் பொழுது அவங்க போய் ஒருவேளை முன்னோர்கள் எங்கே போடுவாங்களாம்? உடும்பு பொந்துக்குள்ள ஒருவேளை ஒரு புந்த போட முடியாது யாரும். எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹி? அப்படி பூந்தா கூட அவங்களும் போயிட்டாங்க நம்மளும் போயிடணும் அப்படின்னு பூந்திக்குவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லவும், சில சஹாபாக்கள் டக்குன்னு கேட்குறாங்க, குல்னா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் கேட்டோம், அல் யஹூத நஸாரா, நீங்கள் சொல்கிற அந்த ஆள் வந்து யஹூதிய நஸராவா அப்படின்ட்டு சில சஹாபாக்கள் கொஸ்டின் கேட்குறாங்க அங்கே ரசூலுல்லாஹ் பார்த்து. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கால ஃபமன், வேறு யாருப்பா அப்படின்ற அர்த்தம். ஃபமன் அலட்சியமாக சொல்கிறது, வேறு யார் சொல்லிகிட்டு இருக்கிறேன், இவங்க தானே வழிகெடுக்க வந்தவர்களே இவர்கள் தான் அர்த்தம் அங்கே. அது அல்லாத 3 பிரிவார்களை பற்றி இந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பிரிவார்? ஒன்று முன்னோர்கள், இன்னொன்று யஹூதிகள், நஸராக்கள். இந்த 3 பிரிவார்களும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய அந்த செய்தியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும், தூதரை பின்பற்ற வேண்டும். இந்த கொள்கை இருக்குல்ல, இதுக்கு இந்த 3 பார்ட்டியும் சேர்ந்து தான் வேட்டு வச்சது மக்கள்கிட்ட. அல்லாஹ்ட்டேருந்து செய்தி வருது, ஹக்கு, அது உண்மை, அது ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதுக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இவங்க என்ன செஞ்சாங்க? இதை பின்பற்றாமல் எங்கள் வாழையடி வாழையாக அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எங்கள் அத்தா சொன்னார், அம்மா சொன்னார், அத்தாவில் ராதா சொன்னார், ராதி சொன்னார், இப்படி சொல்லியே ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் யார்? யகூதிகள் மார்க்கத்துக்கு முரணாக சட்டத்திட்டங்களை வகுத்து கொண்டு மக்கள் மத்தியிலே பரப்பினார்கள். யூதர்கள் அது சளைக்கவில்லை, அவர்களும் பங்குக்கும் செஞ்சார்கள். அப்போ 3 வகையான கூட்டங்கள் தான் இன்றும் வழிகெடுத்து கொண்டு இருக்கிறது. அது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க ஹதீஸில், நீங்கள் அப்படி தான் போவீங்கிறாங்க. யாரை பார்த்து சொல்கிறாங்க? அதுவும் இஸ்லாத்தை, கொள்கையை உயிருக்கு உயிராக மதித்த சஹாபாக்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி அழுதுருப்பாங்க அன்னைக்கு அவங்க சஹாபாக்கள். நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்களே,
அப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த செய்தியை கேட்ட பிறகு ஆகா முன்னோர்களை முதல்ல பின்பற்றக்கூடாது, ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாங்க அவங்க. முன்னோர்களை அப்போ பின்பற்றக்கூடாது, யகூதிகளையும் நசராக்களையும் பின்பற்றக்கூடாது. இந்த 3 டீமை பின்பற்றவில்லை என்று சொன்னால் நம்ம இஸ்லாத்தில் கரெக்டாக இருந்துக்குவோன்னு கரெக்டான ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டாங்க அவங்க இந்த செய்தி வந்த பிறகு. அதுக்கப்புறம் சும்மா உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், அங்கே ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இந்த 3 வகையான டீம் இருக்காங்கல்ல உலகத்தில், இந்த டீமை எவன்லாம் பின்பற்றானோ அந்த டீமே உடையவன் அப்படின்ட்டாங்க. இன்னொரு குண்டு வேறு ஒன்று போட்டதே பெரிய அவங்களுக்கு பாதிப்பு. திருப்பி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபுதாபுதில் இந்த வயசு 4031 இருக்குது. இந்த 3 டீமை யார் யார் பின்பற்றுகிறானோ அவன் அந்தந்த டீமை சேர்ந்தவன், அவன் இஸ்லாத்தில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம தான் இந்த ஹதீஸை படிச்சுட்டு இந்த 3 வகையான டீமை ஃபஸ்ட்டு இனம் காண வேண்டும். எப்படி இனம் காண வேண்டும்? முன்னோர்கள் சொல்வதை முதல்ல கேட்கணுமா கேட்க வேணாமான்னு முடிவு பண்ணணும். நம்பர் 1, முன்னோர்கள் சொன்ன விஷயம் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாற்றமாக இருக்குமானால் தூக்கி கொண்டு குப்பையில் போட்டுடணும் ஃபஸ்ட்டு. அது எந்த முன்னோராக இருந்தால் எனக்கு என்ன, யாராக இருந்தாலும் சரி, முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அது டைரக்டாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பாடாக இருக்கிறது, தூக்கி குப்பையில் போட்ட வேண்டியதுதான். ஒருவேளை முன்னோர்கள் சொல்வது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒத்து போகுமானால் பிரச்சனை இல்லை, அந்த கூட்டத்துக்கு நம்ம கிடையாதுன்னு அர்த்தம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி விட்டால் முன்னோர்கள் கூட்டத்தில் நம்ம கிடையாது. முன்னோர்கள் 2 வகையாக இருந்திருக்கிறார்கள். ஆய்வு செய்து பார்க்கும்போது ஒரு முன்னோர் யார்? முழுக்க முழுக்க குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வேறுபட்ட முன்னோர்கள். அவர்கள் தான் குப்பைக்கு போக வேண்டியவர்கள் தான். அவர்கள் கொள்கையாக இருந்தாலும் சரி, பெரிய கருத்து பெரிய லாஜிக்காக இருந்தாலும் சரி தான். இன்னொரு கூட்டமும் இருந்தது முன்னோர்கள்டையே. எந்த கூட்டம்? கரெக்டாக பியூராக அந்த குர்ஆன் கருத்துக்களை சலித்து பார்த்து மக்கள் மத்தியிலே சொன்ன முன்னோர்கள் இருந்தார்கள். அவர்களை பின்பற்றுவது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பாடு கிடையாது. நம்பர் 1 இது. அடுத்ததாக இந்த யகூதிகளும் நசராக்களும் உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப விளக்க வேண்டியதில்லை. இவன் முழுக்க முழுக்க மாறுபாடு கொள்கை உள்ளவன் தான். மார்க்கத்துக்கு அன்றிலிருந்து ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து கடைசி வரைக்கும் இருப்பான். அவன் டைரக்ட் மனிதக்குள்ள எதிரி. மனிதனுக்கு அவனால் முடிந்த என்னென்ன தீமை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டே இருப்பான், இருப்பான். அப்போ அவனை இனங்காண்றது எப்படின்னு சொன்னாக்கா, அவன் கவர்ச்சியான விஷயங்களை மக்கள் மத்தியிலே பரப்பி ஒட்டுமொத்த மனிதனையும் தன் கை வலையிலே போடுவான். அவன் வலையை வீசி விட்டுருவான். அப்படியே எல்லாம் அதில் போய் விழுந்துருவாங்க. யார் யாருக்கு எது பிடிக்குன்னு பார்ப்பான், அதுக்கு ஒரு பிளான் பண்ணுவான். அவனை பார்த்து ஒதுங்கி விட்டுறோம் நம்ம. இந்த 3 வகையான கூட்டத்தை விட்டு விலகி முழுக்க முழுக்க அல்லாஹ் சொன்னதை மாத்திரம் கேட்பேன், தூதை சொன்னதை மாத்திரம் கேட்பேன் என்று உறுதியான உள்ளத்தில் நம்ம ஒரு கொள்கை எடுக்கிறோமே, அந்த கூட்டம் மாத்திரம்தான் சொர்க்கம் செல்லும். சரியா? இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு தேதி 31 ஆச்சா, நைட்டு 12 மணிக்கு எல்லாம் கூடிடுவாங்க. அந்தந்த நாடுகளில் போடுவான், ஆணும் பெண்ணும் போடுவான், நல்லா பிடிப்பாங்க. குடிச்சுட்டு ஹாப்பி நியூ இயர்மா எல்லாம் சேர்ந்து கத்துவான். இன்னும் கத்துவான், ரோட்டில் ஆடுவான், பொம்பளை ஆம்பளை கலப்புமா, பீச்சில் போய் ஆடுவான். எங்கே பார்த்தாலும் போலீஸ் நிற்கிறான். இன்னைக்கு ரோட்டில் போலீஸு, பீச்சில் போலீஸு, அங்கே போலீஸு, கன்னியாகுமரி கடற்கரையில் போலீஸ். ஏன் நிற்கிறான்? அவன் பயப்படுறான். இவன் ஆட்டத்தை பார்த்துட்டு ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படி வச்சுருக்கான். இப்போ வீட்டில் ஆடினது பத்தாது, டிவியில் பார்த்து ஆடினது பத்தாது, தெருவில் ஆடுங்கடாங்கிறான். இப்போ புது ஸ்கீம் இது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட் எல்லா மாவட்டத்துலேயும் புதுசு. எல்லாம் விரால் ஆம்பளை பொம்பளை பாட்டை போட்டு ஆடுறான். இல்லை யார் கலாச்சாரம்? எல்லாம் அவன் கலாச்சாரம் தான். இன்றைக்கி நைட்டு தாங்க முடியாது. அந்த அளவிற்கு இளைஞர்கள், இளைஞர்கள், வழிகேடர்கள் எல்லாம் ஒன்று கூடி மதுவை அறிந்து விட்டு ஆடுவார்கள். அதில் பெருங்கொண்டம் கூட்டம் போய்விடும். அதில் ஏன்? நாளைக்கு காலையில் பேப்பரை பார்த்தா தெரியும் எத்தனை பேர் கடலில் மொழி செத்தான், எத்தனை பேர் ஸ்டேஜ் விடப்பட்டு செத்தான், எத்தனை பேர் சாராயத்தை ஒடிச்சு செத்தான், எத்தனை பேர் போதை மருந்தில் செத்தான். நாளைக்கு காலையில் ரிலீஸ் வந்துடும். அப்போ கூட புத்தி வராது இவங்களுக்கு. அப்பயும் ஆட்டம் தான் போடுவாங்க. நமக்கு என்ன படிப்பினை என்றால், அந்த பக்கம் கூட பேரக்கூடாது. அந்த பக்கம் கூட என்ன செய்யக்கூடாது? பேரக்கூடாது. அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். எப்படி வேடிக்கை பார்க்கணும்? பாரு, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இந்த ஹதீஸில். ரசூலுல்லாஹ் ஈத கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிறாங்க, முன்னோர்களை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஆட்டம் போகிற சரியாக தான் இருக்குது, நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டோம். அல்லாஹ் என்ன காப்பாற்றிட்டான், அல்லாஹ் என்ன காப்பாற்றிட்டான்.
அந்த கூட்டத்தில் சேர்க்காம அல்லாஹ் என்னை வச்சுட்டான். இன்னைக்கு காலைல கன்னியாகுமரியில் சொல்கிறான் டிவி நியூஸு, கன்னியாகுமரியில் இன்று கடைசியாக உதித்த சூரியன், ஹெட்லைனில் போடுறான் டிவியில். என்னவா? இன்று கடைசியாக உதித்த சூரியன். சுப்ஹானல்லாஹ், எப்படி வழிகட்டு வச்சுருக்காங்க பாரு. கடைசியாக சூரியன் உதிக்குது. இதே சூரியன் தினமும் உதிக்கும், நாளை காலையும் உதிக்கும், அது மறையும், அது திரும்பி வரும். அல்லாஹ் எவ்வளோ நாடி இருக்கிறானோ அது எழும் வீழும். நமக்கு எந்த ஹாப்பியும் கிடையாது, எந்த சேடும் நம்மளுக்கு கிடையாது. ஹாப்பின்னாக்கா அல்லாஹ் தந்தால் ஹாப்பி, சேடுன்னா ஹாப்பியாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சேடு அல்லாட்ட அந்த சைதா பண்ணி இந்த சேட்லேருந்து இந்த தீமையிலேருந்து மாறணுங்கிற கொள்கை நம்மளுது. நம்ம எப்பயுமே சென்டரில் தான் இருப்போம். ஹாப்பி, மகிழ்ச்சி என்பதும் தீங்கு என்பதும் நன்மை என்பதும் அல்லாஹ் புறத்திலிருந்து வருகிறது. ஒரு நாளை குறிப்பிட்டு இது ஹாப்பியாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய கொள்கை எப்பயுமே கிடையாது. நமக்கு எல்லாமே ஒன்று தான். 1ஆம் தேதியும் ஒன்று தான், 31ஆம் தேதியும் ஒன்று தான். 31ஆம் தேதி சம்பளம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதில் 1ஆம் தேதி சம்பளம் கொடுப்பாங்க. இதுதான் இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஆஃபீஸில் வேலைக்கும் வித்தியாசமே தவிர நம்மளுக்கு ஒன்று தான், 31 ஒன்று தான். எது நமக்கு என்ன? நமக்கு ஃபஜரு, டெய்லி ஃபஜரு தான், லொஹர் அசர் தான், மகரிப் இஷா தான். அதாவது அந்த சர்க்கிள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு. 31 தான், 1 தான். நீ 25 வந்தால் எனக்கு என்ன, 24 வந்தால் எனக்கு என்ன? போனது போச்சு, வயசில் வர்றது வரும். எவ்வளோ காலம் இருக்கிறோமோ இருக்க போகிறோம். அதான் நம்ம கொள்கை. இந்த நாளை வைத்து ஒரு ஹாப்பியாக இருக்க வேண்டும் என்றோ, நல்லது தீங்கு என்பது வந்துவிடும் என்றோ நம்ம கொள்கை கிடையாது. எது எப்போ வேணாலும் நடக்கலாம், அது அல்லாஹ் நடத்துகிறான். எப்போ வேணாலும் நடத்தி கொண்டு தான் இருப்பான். ஒரு நாள் வருவதன் காரணமாக ஹாப்பியாக ஆக போகிறதில்லை. ஹாப்பியும் அந்த மகிழ்ச்சி என்பதும் தீங்கு என்பதும் அல்லாஹ் புறத்திலிருந்து வருகிறது என்பது நம்முடைய கொள்கை. அதனால் நம்மிடத்தில் எந்த மாற்றமும் எப்போதும் இருக்கக்கூடாது. எந்த மாற்றமும் எந்த நாளுக்காகவும் நன்மை தீமை ஏற்பட போவதில்லை. நம்முடைய நாட்கள் வாழ்நாள் போய்கொண்டிருக்கிறது, மறுநாள் விடுகிறது. அதுக்காக நம்ம சொல்லிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹியானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். எழுந்தா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த உயிரை கொடுத்துருக்கிறான், அவன்கிட்ட நான் போகிறேன், அதனால் அல்ஹம்துலில்லாஹ். ஏஞ்சாதான் இந்த துவா, ஏந்திரிக்கலாம் மூதாய் போக வேண்டியது தான். நம்ம கொள்கை ரொம்ப சூப்பராக இருக்குது, கிளீனாக இருக்குது. இந்த ஒரு கொள்கை தான் எல்லா விஷயங்களுக்கும் சரியாக அமைந்திருக்கிறது. இந்த கொள்கையை பின்பற்றினால்தான் மனிதன் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ முடியும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இந்த ஹதீஸில் இந்த 3 கூட்டத்தை இனங்கண்டு போயிடாதீங்க. அந்த கூட்டத்தில் போயினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்? அவன் தான் டான்ஸ் போகிறானே அங்கிட்டு, மொத்த இளைஞர்கள் வழிகெடுத்து போயிடுறாங்களே, ஆட்டம் போடுறாங்களே. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் யூதர்களை பின்பற்ற மாட்டேன், நசராணிகளை கிறிஸ்தவர்களை பின்பற்ற மாட்டேன், முன்னோர்கள் சொல்வதை பின்பற்ற மாட்டேன் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு மனசில் இளைஞர்கள், பிள்ளைகளுக்கு குறிப்பாக சொல்கிறேன், இந்த 18 வயசுக்கு மேலே உள்ள இந்த சின்ன பிள்ளைகள் பெண்களுக்கு சொல்கிறேன் இதை. ஏன்னா இவங்க தான் இப்போ அதிகமாக அவன் செய்கிற மாதிரியே ஸ்டைலில் போகிறாங்க. எல்லாம் தொழுகை வர்றான் பையன், நான் காலை கூப்பிடலான்னு பார்த்தேன் அவனை. தொழுகை வர்றவன் இந்த பக்கம் ஃபுல்லாக சேவிங் பண்ணிவிட்டு வர்றான். ஒரு பையன் வர்றான், முன்னாடி உள்ள அந்த ஜீன்ஸ் பேண்டை கிழிச்சு விட்டு வந்து தொழுகிறான். ஜீன்ஸு பேண்டை கிழிச்சு விட்டு யாரா சொன்னான்? உனக்கு ஜீன்ஸு பேண்டை கிழிக்க சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது? பள்ளிவாசல் தொழுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குது. நம்ம சரி கண்டிகை வேணான்னு சொல்லி விட்டுருக்கோம். சரி பாவம் வரட்டும், தொழுகைக்காவது வரட்டும், நல்லா மாற்றணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அளவிற்கு ஏன் சொல்கிறேன்னா, பள்ளிவாசலில் வரக்கூடிய ஒரு இளைஞரை கூட அவனால் மாற்ற முடிகிறது கவர்ச்சியை காட்டி. என்றைக்காவது இந்த இளைஞர் கேட்டிருக்கானா, ஏன்டா அந்த பேண்ட்டை சென்டரில் கிழிச்சு போகிற? கேட்டால் டிசைனுங்கிறான் அவன். இன்றைக்கெல்லாம் 90s ஒரு கேள்வி, 80s நீங்களான்றான். கேட்டோம்னா பதில் தான், பதில் கேட்டால் கிழிச்சு விட்டு வச்சுருக்க 80s. ஏன்டா இந்த இப்படி விட்டுற? நீங்களாம் 80s, நாங்களாம் 2Ks. எப்போ இதே கேள்வி, இதே பதில் தான். இல்லை 2K கிடையாது, 90s கிடையாது. அன்னையிலேருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிருந்து உலகம் அழிகின்ற வரை மனித படைப்பு ஒரே மாதிரி இருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, மறைகிறது, காற்று வீசுகிறது, அது அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். மனிதனை யாரும் அவன் மாற்றிக்கொள்ள முடியாது. நீ போடுகிற ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு கிழித்து கொண்டு அரைகுறையை ஆடினால் அதுக்கு பேர் 2K கிடையாதுரா, ஒன்று அவன் மாற்றி வச்சுருக்காங்கிற விஷயத்தை இது போன்று ஹதீஸ் படிக்கும் போது நம்மளுக்கு விளங்குது. சொல்லணும், நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். இங்கே இந்த ஹதீஸை படிச்சுட்டு போகிறோம். நீங்கள் 10-20 பேர் இருக்கீங்க இல்லையா, வீட்டில் போய் பேசணும். இதை கேட்டதோடு விடக்கூடாது. 3456 வரிசையாக இருக்குது நம்பர், 3, 4, 5, 6 புகாரி. தேவைப்பட்டு நெட்டில் டைப் பண்ணுங்க, புகாரி தமிழ் 3, 4, 5, 6 வந்து நிற்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் வச்சுருக்கான். இன்றைக்கி இந்த உலமாக்கள் இல்லாமையே மார்க்கத்தை புரிகிற அளவுக்கு அல்லாஹ் ஈஸியாக வச்சுருக்கான். இன்றைக்கி நம்ம தயார் இல்லை அதெல்லாம் படிக்கிறதற்கு.
நம்ம படித்து அதை விளங்கி நமக்கு கேட்டுக்கொண்ட அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் விளங்கி நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும், பேசணுங்கிற அந்த நாலேஜ் எப்போ வருதோ நம்மளால் முடிஞ்ச பணிகளை செஞ்சோம்னாக்கா நம்ம வீட்டு பிள்ளைகளாவது குறைஞ்சபட்சம் காப்பாற்ற முடியும். நம்ம மாறுவோம். முதல்ல நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது நினைப்போம், ஓ இந்த ட்ரெஸ் என்ன இப்படி இருக்குது, இது ஏன் கிழிச்சு விட்டுறான் பேண்ட, மாமா ஏன் கேட்குறான் கிழிச்சு பேண்ட, ஏன் மாமா இப்படி தலைமுடி இப்படி கட் பண்ணி இருந்திருக்கான், குறைஞ்சபட்சம் கண்டிப்போம். அதுக்கப்புறம் வீட்டில் சண்டை கூட வரலாம். வந்தால் பிரச்சனை, அல்லாவுக்கு தான் சண்டை போடுறோம், நமக்காக சண்டை போடுறோம், அல்லாவுக்காக சண்டை போடுறோம், மார்க்கத்துக்காக சண்டை போடுறோம். கூடும் அது. மண் கலபல் இல்லாகி மண் அகப்பல் இல்லாகி ஃபஸ்ட் அக்பல் ஈமான் ரசூல் சொல்கிறாங்க. எவன் ஒருத்தன் அல்லாவுக்காக கோபப்படுறான், அல்லாவுக்காக அன்பு செலுத்துகிறான், இவன் உள்ளத்தில் ஈமான் பரிபூர்ணமாக ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஹதீஸ் எல்லாம். அப்போ நம்ம பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்ய வேணாம், விஷயங்களை கேட்கணும். முதல்ல கேட்கறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம். எவன் கேட்கவில்லையோ அவனுக்கு தான் தூக்கம் வரும். சயின்டிஃபிக் சொல்லுது, இன்னைக்கு நான் சொல்லலை, சயின்டிஃபிக் ஆய்வுன்னு சொல்கிறான். எவன் காதால் கேட்கலையோ அவனுக்கு தான் தூக்கம் வரும். ஏன்னா தூக்கம் என்பது கண்ணுக்கு இல்லை காதுக்குங்கிறான் அவன். ரிப்போர்ட்டு குர்ஆன் சொல்லுது. இல்லை, குர்ஆன் சொல்லுது தூக்கம் என்பது கண்ணை மூடுவதால் அல்ல, காதை மூடுவதால் அப்படிங்கிறது குர்ஆன். சூரத்து கஹ்ஃப்ல வசனம் வருது. நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் வகுப்பில் பார்ப்போம் அதை. அப்போ காதை மூடுவதே பெரிய குற்றம். இன்னைக்கு எத்தனை பேர் தொழு எத்தனை பேட்டாங்க, அப்புறம் என்ன எங்கே போனாங்க, ஜிகாதுக்கு போனாங்க எல்லாரும். இப்போ ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை பேசுகிறோம், இது கிடைக்காத பொக்கிஷம். இது எங்கே போயிட்டாங்க எல்லாம்? இப்போ எங்கே போயிருக்காங்க? ஜிகாதுக்கு போயிருக்காங்க எல்லாரும். போர் பகுதிக்கு போனாங்களா? இல்லை, ஏதோ சுட்டி குடிக்க போயிருப்பாங்க, வட திங்க போயிருப்பாங்க, வேற என்ன. அப்போ என்ன என்று சொன்னால், செய்திகளை கேட்பதற்கு கூட நாம் தயாராக இல்லை என்று சொன்னால் எங்கள் மண்டைக்குள்ளே போய் உள்ள பூரம் இருக்குது. செய்தி உள்ளே பூந்தால் தானே பேச ஆரம்பிப்போம். நம்ம செய்தி தெரிஞ்சால் தானே மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியும். முதல்ல செய்தியை தெரிந்து கொள்வதற்கு தான் குர்ஆனும் ஹதீஸும் தேவைப்படுகிறது. குர்ஆனில் உள்ள விஷயங்களை நாம் சொல்லுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் படிப்பீங்க, இது ஒன்றும் இல்லை. ஒரு குறைஞ்சபட்சம் அங்கே இந்த செய்தியை கேட்டால் என்ன, ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கினா என்னன்னு கேட்குறேன். அப்படி என்ன தலைப்புகிற வேலை இல்லை இருக்க. இவங்க என்னன்னாக்கா அது எதை பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதோட பலன் எங்கே விளங்கும் என்றால், கண்ணு பொத்திய பிறகு விளங்கும். கண்ணு முடிஞ்சிடும்ல. ஆக அங்கே கேட்பாங்க, அலம் யாத்திக்கும் நதீர், உங்கள்கிட்ட எச்சரிக்கை பண்ணுங்க, ஆள் வந்தாங்களா? காலு பலா வந்தாங்க, வலாக்கன் கதபத்தும், நாங்கள் பொய்ப்படுத்தி விட்டாங்களெல்லாம், நாங்கள் கேட்கவே இல்லைன்னு ஹதீஸ் குர்ஆன் வருது. சொன்னதை கேட்கவே இல்லை. லவ்கா நஸ்மாவு அவ் நாக்கிலு, கேட்டு இருந்தால் சிந்தித்திருந்தால் நாங்கள் இந்த சையருக்கு வர மாட்டோம், நரகத்துக்கு வர மாட்டோம், நாங்கள் நரகவாதிகள் சொல்வதாக அல்லாஹ் பதிவு செய்யலாம். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. ஒரு செய்திகளை கேட்பது என்பது ஒரு மிகப்பெரிய தகுதி. அது எந்த புறத்தில் வேணாலும் கேட்கலாம். எங்கிருந்தெல்லாம் உண்மையான செய்திகள் வருகிறதோ அங்கெல்லாம் காது கொடுத்து முதல்ல கேட்க வேண்டும். கேட்ட விஷயம் சரியான இந்த 3 வகையாக பிரித்து அறியணும். முதல்ல செய்தி கேட்கறது ஒன்று, இது சொன்ன செய்தி முன்னோர் சொன்னதா, யஹூதி சொன்னதா, நஸ்ரானி சொன்னதா, இது சரியாக தான் இருக்குதா, எங்கே போய் ரெஃபர் பண்ணுறது? குர்ஆனிலும் ஹதீஸும் ரெஃபர் பண்ணி பார்த்து கேட்ட செய்தியை உள்வாங்கி அது ரெஃபர் பண்ணி சரியாக்கி நாம் உணர்ந்து அதை மக்கள் மத்தியில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பேசுகிற ஒரு தகுதி தான் மனிதனுக்கு உரியது. வேறு எந்த மிருகத்துக்கு பேசுகிற சக்தி கிடையாது. அப்போ பேசக்கூடியவனா சும்மா உட்காந்துருக்கிறாரு. எதை பேச தான் செய்கிறோம், இதை தான் பேசணும். முதல்ல இதை தான் பேசி நேரத்தை செலவு பண்ணணும். ஒரு ஆக்ரோஷம் வரணும் நம்மள்கிட்ட. நாம் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம பொண்டாட்டிகிட்ட சொல்லுவோம், பிள்ளைகிட்ட சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவோம், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவோம். அவனை சொல்லி அடிச்சு போடுவோம். நம்மளை அல்லாஹ் பற்றி சொன்னால் எவனெல்லாம் அடிக்க மாட்டான். சொல்லாமல் இருக்கிறதெல்லாம் அடி வாங்குறோம். இப்போ உண்மையிலே சொல்கிறேன், அல்லாஹ் பற்றி சொல்லாததுனால தான் எல்லாம் அடி வாங்கிட்டு நிற்கிறான் ரோட்டில், கொடியை பிடிச்சிக்கிட்டு 5% வேணும் 3% வேணும். அல்லாஹ் பற்றி சொல்லியிருந்தோம்னா அடி விழுவாது, இந்நேரம் வந்திருப்பான். அவ்வளோ பேர் நல்லா காப்பாற்று சொல்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த சமுதாயத்தின் நிலைமை படு பயங்கரமாக மைனஸில் போயிட்டுருக்கு. அதில் இது போன்ற 10, 20, 50 பேர் நம்ம தான் சிந்திக்க வேண்டி இருக்குது. நம்ம சிந்திக்கும் பொழுது தான் இது போன்ற விஷயங்கள் விளங்குது. நம்ம முன்னாடி இருக்க அல்லாஹ் நமக்கு தொழுகையை அழகாக கொடுத்துருக்கிறான். எத்தனை பேருக்கு மத்தியில் சில பேர்களை மாற்ற தொழுகை கபூலா வைக்கிறான். அல்லாவோட தண்டனை என்ன தெரியுமா? இன்றைக்கி உலகத்தில் எவன் தொழுவிலையோ அல்லாஹ் தண்டனை கொடுக்குறான் அவனுக்கு. நல்லா எழுதி வச்சுங்க மைண்டில். எவன்லாம் இந்த முஸ்லீம்கிற பேரில் தொழுவாமல் இருக்கிறானோ அவன்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றவன் இந்த உலகத்திலையும். நாளைக்கு போய் நிற்பாங்க. மா சலக்கக்கும் ஃபி சக்கர், ஏன்டா சக்கருக்கு வந்துன்னு கேட்பான். லம் நக்கு மினல் முசல்லீன், தொழுகையாளியாக நாங்கள் இல்லைன்னு பதில் வருவதாக அல்லாஹ் பதில் செய்கிறான். நீங்கள் விளங்கிக்க வேண்டியதுதான் என்னது, எவன்லாம் தொலைவில்லையோ அவன்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த உலகத்திலே பெற்றிருக்கிறான். அவனுக்கு வேறு மூலம் இருக்கும், அவனுக்கு அவன் உள்ளத்தில் வேறு இருக்கும்.
தொலை வராதவனுக்கு மேலே எப்படி இருக்கும்? எல்லாத்தையே பேசிட்டு உட்காந்துருப்பான், சண்டை போட்டு நிற்பான் ரோட்டில். பார்த்துங்க நீங்கள், நான் சொல்கிறதெல்லாம் பாருங்கள், பக்கத்தக்க வீடுகளை பாருங்கள், எந்தெந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருப்பான். காரணம் என்ன? முழு மூளையிலே அவனுக்கு வேறு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றவர்கள், தொலை வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை பெற்றவர்கள். முதல்ல வந்துருங்க, இங்கே வந்த பிறகு அல்லாஹ் அறிவை கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்மளுக்கு. இன்ஷா அல்லாஹ் அவனை பற்றிய நாலேஜ் கொடுப்பான், ரசூலை பற்றிய நாலேஜ் கிடைக்கும், மறுமையை பற்றிய நாலேஜ் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் மைண்டில் கொஞ்சம் அந்த எண்ணம் வரும். நம்ம வழிகாட்டில் போகும்போதெல்லாம் அல்லாஹ் நம்மளை வந்து பிடிச்சி இழுத்துருவோம், வெளியில் போவதரான்றோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய அருட்கொடை பெற்றிருக்கிறோம். வந்துட்டோம்ல பள்ளிவாசலுக்கு, அல்லாஹ் பற்றி தெரிஞ்சு வந்துக்கிட்டோம்ல. இந்த சிறப்பு தகுதிக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாங்க எல்லாம் முதல்ல எல்லாம் அங்கே உட்காரு முதல்ல பஜாரில். பேசியே தான் அவ்வளோ விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. பேசுனாங்க, சகாபாக்களை வச்சு முதல்ல உட்கார வச்சு பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. காலையில் உட்காந்து தொழுத பிறகு நம்மளும் பேசி தான் இருக்கிறோம், எதையே பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த விஷயத்தை முதல்ல பேச வேண்டும் என்பதற்காகத்தான் சிறிய அளவில் இந்த முயற்சி பண்ணுறோம். குர்ஆன் ஒரு கிளாஸ் ஒரு 10 நிமிஷம், ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஒரு 10 நிமிஷம். இது பெரிய மேட்டர், அது பெரிய மேட்டர் கிடையாது. நாங்கள் ஒரு தப்லீக் ஜமாத்தில் போகும்போது, தப்லீக் ஜமாத்தில் நம்ம ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணணும் ஒரு காலத்தில். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, முதல்ல தொழுகை முடிஞ்சோடனே ஏஞ்சி நின்றுக்குவோம். ஒரு ஆள் நிற்பார். அங்கே என்ன சொல்லுவார் அவர்? மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, சுன்னத் தொழுகைக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் உட்காருங்கன்றார். அங்கே ஒருத்தர் நிற்போம், நான் கேட்டில் எங்கே கேட்டே நிற்போம். ஒரு ஆளை வெளியே விட மாட்டோம். நாங்கள் காலில் கையில் விழுந்தாவது வந்து உட்காருன்றோம். விளையாட்டுகள் ஏதோ அது வழிகேடான விஷயம், சில விஷயம் இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும். ஒரு ஆள் எப்படியாச்சும் வந்து உட்காந்து அந்த செய்தியை கேட்டு நல்லபடி ஆகிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த கேட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு, ஐயா போங்க, அம்மா போங்க, ஐயா போங்க, ஐயா போங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அங்கே பேசுகிறது சிலது பொய் இருக்கும், சிலது உண்மை இருக்கும். நம்ம அந்த காலம் தானே. அதுக்கப்புறம் விளங்கி தானே நம்ம வந்தோம், குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கணும்னு சொல்லிட்டு போனோம். நம்மளும் அங்கே நடந்தெல்லாம் போயிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதனால் விஷயங்கள், சில விஷயங்கள் அங்கே கிடைச்சிது. ஆனால் அந்த சபையில் உட்கார வைப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். இன்னும் இப்போ 10 பேர் 15 பேர் இருக்கிறோமா, சில பேர் அதிக ஆட்கள் அங்கே உட்காருங்க, 5 நிமிஷம் உட்காருங்க, ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு உட்காருங்க, விஷயத்தை கேட்டு போங்க அப்படி சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலாம். ஒரு ஹதீஸை படிக்கும்போது ஒரு பிள்ளை, இப்போ இந்த பிள்ளைங்க வந்து இது மாதிரி ஸ்டைல் பண்ணிட்டு வந்திருப்போம், இந்த செய்தியை கேட்டு ஒரு வேளை அசல் அப்படி சொல்லிட்டாங்கன்னு மாறலாம், நமக்கு தெரியாது. நம்ம வேலை பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய, சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான். அது சொல்லும் பொழுது அது கேட்பவர்களுக்கான கூலியும் உண்டு, நமக்கும் கூலியும் உண்டு. அந்த ஜென்ரேஷனே மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சொல்ல முடியாது, ஒரு வார்த்தையில் கூட மாறிட்டு போயிடுவாங்க. ஒரு வார்த்தையில் வந்து அவங்க ஜென்ரேஷனே மாறிட்டோம். அவன் மிகப்பெரிய போராளியை விட வருவான் மார்க்கத்துக்காக, சொல்ல முடியாது. அப்போ நாம் கேட்டுக்கொண்ட விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் முதல்ல காது கொடுத்து கேட்க வேண்டும். சொல்லப்படுகிற விஷயங்களை இந்த 3 விஷயமாக ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து உள்ளத்தில் இறக்க வேண்டும். உள்ளத்தில் குடும்பத்தில் போய் பேச வேண்டும். குடும்பத்தில் யாரெல்லாம் மாற்றமாக இருக்காங்களோ சொல்ல வேண்டும். நண்பர்களை பிடித்தால் இதை பற்றி பேச வேண்டும். அவர்கள் நன்மையை நாடி நாம் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வேலை மௌத்து வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு இப்போ அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.